ஸ்ரீனிவாசன் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாங்க. எங்கள் மீது போராட்டங்கள்லையும் அதீத அளவிற்கான போராட்டங்களை கையில் எடுத்துட்டாங்க. நாங்கள் எங்கள் தலைமையில் தான் ஆட்சியை அமைப்போம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கவிதாசனுடைய கருத்தை? அதாவது யாகாவாராயினும் நாகாக்க அடக்கம் அமர்வுகள் உயிக்கும் இப்படியெல்லாம் வள்ளுவரை உதாரணம் சொல்லி ரொம்ப பேசுவாங்க. ஆனா பேசுவாங்களே தவிர செயல்ல பிஜேபி எந்த வகைகள்லையும் அது அதை மேற்கொள்ளாது. அது நிறைய பார்த்துருக்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்ப லண்டனுக்கு போன அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை நிறைய சொல்லியிருக்கிறார். அண்ணாவை பத்தி பேசினாரு, அம்மாவை பத்தி பேசினாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி பேசினாரு. இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் இருக்கிற அதிமுகவினுடைய அண்ணன் எடப்பாடியாரை பத்தி நிறைய பேசி இருக்கிறார். ஆனா அவங்க வள்ளுவரெல்லாம் மேற்கோள் காட்டுவாங்க. அப்ப தொண்டர்கள்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு அவங்களுடைய எண்ண ஓட்டம். அப்புறம் அடுத்து இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறார் பாருங்க அண்ணன் ராஜா. அவர் நடு ரோட்ல நின்று நீதிமன்றத்தை பேசுவாரு, காவல்துறையை பேசுவார். ஆனா பிஜேபி வள்ளுவரை தான் மேற்கோள் காட்டும். ஒரு பொன்விழா கண்ட இயக்கம் அதிமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கத்தை வழிநடத்தியவர். அம்மா புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டுள்ள ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே எல்லாரும் இருப்பாங்கன்னா இது அரசியலுக்கு சரியா இருக்குமா? இது யதார்த்தத்தை பேசணும். எந்த தேர்தல் வந்துருச்சு இப்ப கூட்டணி உங்களோட சேர்றதுக்கு? நாங்க தான் வேண்டான்றோம். கதவை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலும், கதவை திறந்து சாத்தி வச்சுட்டு வச்சிருந்தாலும் அதிமுக அந்த பக்கம் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோமே. இல்ல, கடந்த காலங்கள்ல நீங்க வேண்டாங்கிறதுல ஸ்ட்ராங்கா, அதாவது எடப்பாடி தலைமையிலான அணி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வேண்டாங்கிறதுல. ஆனால் அதன் முடிந்த பிறகு வேலுமணி போன்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சேர்ந்து இருந்தா இந்த ஓட்டு கால்குலேஷன் வந்திருக்குமேனு பேசினதை கூட துரைக்கருணா இப்ப சுட்டி காண்பித்தார். அது அப்ப நடந்தது தானே, சேர்ந்து இருந்திருந்தா நடந்திருக்கும் அப்படின்னு தானே. ஏன்னா இன்னொன்னும் உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது, அதற்கும் தெளிவு சொல்ல வேண்டியது அதிமுக தரப்பு தான். ஏன்னா இவ்வளவு நாட்களா நீங்க தேசிய அளவுல பாஜகவை எதிர்க்கல, இங்க நடக்கக்கூடிய எந்த அசைவுகளுக்குமான எதிர்வினையை நீங்க சொல்லவே இல்லை. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு கூட பெரும்பாலும் சொல்லாம மௌனமா இருந்தீங்க. உங்கள் எதிர்ப்பு தமிழ்நாடு பாஜக தலைமை மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒன்றை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவர் மீது தான் நீங்களும் கடுமையான விமர்சனம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர் சந்திப்புல அதிகமாக அவர் விமர்சிக்கிறது இன்றைக்கு லண்டன் சென்று இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை குறித்து தான். அப்ப அவருக்கு மாற்றா இன்னொரு ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு அணி வந்துருச்சு. அந்த அணியோட சுமூகமா இருப்பீங்களா, இல்ல இதே நிலைமை நீடிக்குமா அப்படின்ற எல்லாருக்கிட்டையுமே அந்த கேள்வி இருக்குல்ல? இல்ல, அதாவது மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தேவையான உரிமைகள் அதை டெல்லியிலிருந்து மத்திய அரசு எந்த வகையில தமிழ்நாட்டிற்கு உதவிகரமா இருந்திருக்குங்கிறத அதிமுக பார்த்துட்டு இருக்குது. இப்ப ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்தது. அப்ப அந்த பேரிடர்ல தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி வந்தது? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழக பாஜக என்ன மாதிரி குரல் கொடுத்திருக்கு? எங்களுடைய கோபங்கள் மக்களுடைய கோபங்களை தான் வெளிப்படுத்துதே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் இயக்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. கவிதாசன் கேக்குறாரே, அது தனிநபர் கோவமா, கட்சி சார்ந்த கோவமா? ஏன்னா நீங்க இந்த கிளாரிட்டியை கொடுக்கவே இல்லை. பெரும்பாலும் நீங்க அவரை எதிர்த்து விமர்சனத்தை வைப்பீங்க, ஆனால் அது கேட்டா அவங்களுடனான கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப கவிதாசனே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். தனிநபர் சார்ந்த அது வெறுப்பா, அல்லது தனிநபர் சார்ந்த மோதலா, அல்லது அந்த கட்சி மீதான உங்களுடைய மோதலா? ஏனால் தேசிய தலைமை குறித்த இப்போதுதான் அறிக்கைகள் வருகிறது. ஆனால் உங்கள் மீது கடந்த தேர்தலில் வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனம், பார்லிமெண்ட் தேர்தலில், நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் நீங்க யாரை எதிர்க்கிறீர்கள், யார் மீதான உங்க விமர்சனத்தை வைக்கிறீங்கிற தெளிவான கண்ணோட்டமே இல்லைங்கிறது வைக்கப்பட்ட விமர்சனம். அந்த இடத்துல இருந்து தானே இந்த கேள்வி இன்னும் அப்படியே இருக்கு. இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு தனித்தன்மையோட ஒரு தலைவர் இருக்கணும். இது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் கொண்டு செலுத்தப்பட்ட இயக்கம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனித்தன்மையோடு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றார். அண்ணன் கருணா சார் சொன்னார், ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமருக்கு தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுறதுக்கான
சூழலை தான் இந்த தேர்தல் வியூகம் அமைச்சாங்க தவிர இதுல எங்க சிறுபான்மை மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? சிறுபான்மை மக்கள் எந்த அளவு அதிமுகவை ஆற நேசிச்சாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆக வந்து திமுக எதிர்ப்புல அதிமுக சுணங்கிருச்சு அப்படின்ற கருத்தெல்லாம் சார் வச்சாங்க. அது இல்ல, இன்னைக்கு தனித்தன்மையோட களமாடுற ஒரே அரசியல் தலைவர், திமுகவை எதிர்க்கின்ற திராணியுள்ள தலைவர் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். இது நாட்டு மக்களுக்கு தெரியும். இல்ல, திரும்ப திரும்ப எனக்கு தொடர்ந்து நான் இந்த கேள்வியை எழுப்புறேன். நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்கள் ஆட்சியில என்ன நடந்துச்சு? இந்த ஆட்சி மீதான விமர்சனம்ங்கிறது, இந்த அரசு மீதான விமர்சனத்தை கூட, ஆளும் கட்சி மீதான விமர்சனத்தை அதிகாரப்பூர்வமா ஒரு எதிர்க்கட்சி வைக்கிறதுங்கிறத கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு கட்சியை எதிர்க்கிறது மட்டுமே கொள்க, ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறது மட்டுமே கொள்க, அதை மக்கள் விரும்ப மாட்டாங்களா? மக்களுக்கு தேவை நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தானே. ஆனா நீங்க எப்ப பேசினாலுமே ஒரு கட்சி, அது எந்த கட்சியா இருக்கட்டும், XRY, ஒரு கட்சியை எதிர்க்கிறத மட்டும் ஒரு கொள்கையா வச்சிருந்தா மக்கள் ஒருபோதும் ஜெயலலிதா அப்படி சொல்லிக் கொண்டதே கிடையாது. அதனால்தான் அவர் தொடர்ந்து, அதாவது செயல்பாடுகளுக்கு மாற்று செயல்பாடுகளை முன்வைப்பார். தொடர்ந்து வந்து திமுக எதிரி எதிரின்னு டெய்லி சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவரு. திமுக இன்னைக்கு ரேஸ் நடத்துறாங்க, அதனால என்ன நன்மை வந்தது? அப்ப நாட்டு மக்கள் இவ்வளவு இன்னல்ல பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, மின் கட்டணத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, தவிக்கிறாங்க. அப்ப இந்த திமுக அரசு இருக்கிறப்ப திமுக எதிர்க்கிறதான அதிமுகவோட தலையாய கடமை. இது திமுக மட்டும் இல்ல, நீங்க அவங்க அததான் நான் வந்து சுட்டி காண்பித்தேன். நீங்க செயல்பாடுகளுக்காக உங்களுடைய விமர்சனங்களை நீங்க வைங்க, விமர்சிங்க. ஒரு எதிர்கட்சி கிட்ட ஆதாரபூர்வமா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தான் எதிர்பார்க்கிறோம். அதல்ல இங்க பிரச்சனை. திரும்ப திரும்ப வந்து அந்த கட்சியை எதுக்கணும்னா நாமெல்லாம் ஒண்ணு சேரணும், அந்த கட்சியோட நம்மளுடைய எதிரி, அந்த கட்சிக்காக தான் நாம வந்து கட்சியே தொடங்கணும் அப்படிங்கறதல்ல. நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களோ அதுதானே மக்கள் கிட்ட நிக்கும். இல்ல, யார் பிரிஞ்சு போயிட்டா ஒண்ணு சேர்றதுக்குன்னு கேக்குறேன். ஏங்க எல்லா கூடாரமும் காலிங்க. நீங்க பத்திரிகை வந்து இன்னைக்கு நிறைய செய்திகள் என்ன, பல்வேறு கட்சிகள்ல இருந்து விலகி வந்து அதிமுகவை நோக்கி, எடப்பாடியாரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு பிரிஞ்சு போயிட்டா? அதாவது ஒற்றுமையா இருக்கிற ஒரு கட்சியை பிரிஞ்சு போனுச்சுன்னு சொல்ற ஒரு 4 பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த வலிமையும் இல்லாத வெளியே சென்ற சிலரால் அதிமுகவிற்கு என்ன லாபம்? ஒண்ணு கிடையாது. அப்ப அதிமுக ஒற்றுமையோடு, தொண்டர்கள் பலத்தோடு, வலிமையோட செயல்படுற ஒரு கட்சி. கிட்டத்தட்ட நீங்க 1.5 கோடிக்கு மேல அதிமுகவுடைய வாக்குகள் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து தலைமை ஏற்ற பிறகு அதுக்கப்புறம் 1.5 கோடி உறுப்பினர்கள்னு இதே அரங்கத்துல இதே விவாதங்கள்ல சொல்லப்பட்டது தானே. 2 கோடின்னு கூட சொன்னீங்க. நான் 2 கோடி அளவுக்கு கூட எடுத்துக்கல, 1.5 கோடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே கேக்குறேன். 1.5 கோடி அதிமுகவினர் வாக்களித்திருந்தால் எங்க போனாங்க அவங்க எல்லாம்? ஏன் வாக்களிக்கல? எல்லாம் வாக்களிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தல், பிரதமருக்கான தேர்தல். இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. ஈரோடு இடைத்தேர்தல்ல என்ன மாதிரியான தேர்தலை தமிழக அரசு கையாண்டுச்சுன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே பாணியதான் விக்கிரவாண்டியில கடைபிடிப்பாங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். அப்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இயக்கம் இது போன்ற ஒரு தில்லுமுள்ளு தேர்தலை சந்திக்காமல் புறக்கணித்து மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதா ஒரு கட்சியுடைய ஆக்கப்பூர்வமான பணி. அப்ப நாங்க மத்தியில இருக்கிற பிஜேபியும் நாட்டு மக்களுக்கு என்ன உரிமைகளை செஞ்சீங்கன்னு கேட்கிற இடத்துல அதிமுக இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் திமுக அரசு என்ன தவறு செய்தோ அதை கண்டிக்கிற இடத்துலயும் அதிமுக இருக்கு. அப்ப 2 கட்சிகளையும் எதிர்க்கிற 2 கட்சிகள் மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு உரிமைகளுக்கு யார் எதிராக செயல்பட்டாலும் அதை கண்டிக்கின்ற, தட்டி கேட்கின்ற தனி தகுதி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தான் உண்டு. கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் இன்னைக்கு போராடுறாரு. வேற எந்த கட்சி போராட்ட? இன்றைக்கு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காது. நாங்க தான் உறுதியா சொல்லிட்டோம்ங்க. எந்த தேர்தலையும் தலைமை எதிர்ப்புங்கிறது, அந்த தலைமை எதிர்ப்புங்கிறது வந்து பாஜக மீதான எதிர்ப்பு தான். அது தனிநபர் சார்ந்த எதிர்ப்பு இல்ல. அவர் கவிதாசன் கேட்டதை கிளியர் பண்றீங்க நீங்க. ஆமா, பாஜகவுடைய தவறான கொள்கை முடிவை அதிமுக பேசுவோம். தனிநபர் தாக்குதலுக்கு அதிமுக தயாரா இல்லை.